இந்தியன் 2 இப்போ தாங்க படம் பார்த்துட்டு வரேன். ஆனஸ்ட்டான ரிவ்யூ சொல்லணும்னா படம் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஆவரேஜ் தான், ஓகே ஆவரேஜ் தான். ஆனால் எவ்வளோ சீன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் இன்ஜினியர், கேமரா ஒர்க்கு, விஎஃப்எக்ஸு, ஆர்டிஸ்ட்டு, எவ்வளோ கூட்டத்தை மேய்க்கணும், எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும், எவ்வளோ செட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ இது காமிக்கிறாங்க, இவ்வளோடைய உழைப்புங்க, அவ்வளோ இது போட்டிருக்காங்க. இந்த எஃபர்ட்ஸுக்கு நம்ம மதிச்சே அவனுக்கு கண்டிப்பாக. கான்செப்ட் என்ன, லஞ்சம் இதெல்லாம் பழசுங்க நடக்கிறதுன்னு காமிக்கிறாங்க, ஒன்றும் நடந்து தானே இருக்குது. அந்த கார்த்தி சொல்கிற போது பழசாக இருந்தாலும் தங்கம் தான் சார், அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஓகே, எல்லா படமும் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்தியன் வந்து எப்படின்னா சித்தார்த் இருக்கிறனால பாய்ஸ் 2 பார்க்குற மாதிரி இருக்குது, அன்னியன் 2 பார்க்குற மாதிரி இருக்குது, அப்புறம் சிவாஜியில் கூட வந்துட்டு போகுது, சிவாஜி 2 பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் படம் எல்லா பார்ட் 2வும் பார்க்குற மாதிரி இருக்குது ஒரே படத்தில். ஆமாம், கமல் சாரை வந்து நல்லா நடிச்சிருக்காரு. கமல் நடிச்சிருக்காரு. மேக்கப் ஓகே. எப்படி சொல்கிற, சும்மா ஒரு வித்தியாசமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. சும்மா 2 லொக்கேஷனை வச்சுக்கிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு சண்டே வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் ஒரு குடோனில் ஒரு சண்டே வச்சுக்கிட்டு படத்தை முடிக்கலைங்க. அவ்வளோ லொக்கேஷன் குஜராத்லேருந்து அந்த இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அவ்வளோ ஸ்டேட்ஸ் போகுது, அவ்வளோ விஷுவல்ஸ் இருக்குது. சும்மா அவங்க வந்து மயில உரங்கிறாங்க இந்த ரிவ்யூஸ்லாம். இந்த நாய்ங்க அரண்மனை மாளிகையே ஹிட் பண்ணவங்க இவங்க ஒரு லூசிங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. கிராண்டாக இருக்குங்க படம், கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படி சொல்ற, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் விஷுவல்ஸுக்காக. எல்லா படமும் மிக்சடாக இருக்குது. படம் பார்க்குற மாதிரி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய படம், பிரம்மாண்டமான படத்தை பார்த்த மாதிரி இப்போ தான் ஃபீலிங்காக இருக்குது. இப்படி தான் படம் எடுக்கணும் சங்கர் காமிச்சா தான் நம்மளுக்கு ஃபீலிங்காகவே இருக்குது. படம் வந்து ஆவரேஜ் தான், ஓகேலாம். ஒரு சினிமாவில் பார்க்கலாங்க. அவ்வளோ உழைப்புங்க. சத்தியமாக சாதாரணமாக எடுத்துட முடியாது இந்த படத்தை. அவ்வளோ இது டென்ஷன் இருக்கும். அவ்வளோ ஃப்ரேம் ஆங்கிள்ஸ்லேருந்து அவ்வளோ இது இருக்குங்க. நடிப்பு சொல்கிறேன், மியூசிக்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு ஒரு சீனும் அனிருத்து. ஏஆர் மியூசிக் ஒன்று வருதுங்க. அந்த ஃபஸ்ட்டு பாடத்தை சேர்ந்து அதோட மிக்சிங் பண்ணி ஒன்று போட்டிருக்காப்புல. இந்தியன் 2 பாரா மிக்சிங்கு. அந்த சீன்லாம் அப்படியே கமல்ஸோட ஃபேஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே லிட்ரலி அப்படியே கண்ணீர் வருது. அதுவே அந்த பழைய ஒன்றுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. என்ன டப்புன்னு போடுற மாதிரி டேரக்ட் பை சங்கர் ஐம் பேக் முடிச்சுட்டாரே. ஏன்னா முடிச்சுட்டாரே வெறி வந்துச்சு. ஏன்னா எப்படா இது சங்கர் டேரக்ட் பை போடுறாரு, அவருக்கே தெரியாதா இவ்வளோ ஆவரேஜாக இருக்குன்னு. அப்புறம் தான் தெரியுது இந்தியன் 3ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை காமிக்கிறாங்க கிளிம்ஸ் போட்டு. பாவீங்களா, இந்த படத்தை இவ்வளோ வச்சுட்டியாண்டா இந்தியன் 2 இப்படி ஒரு தேவையில்லாத சீன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இந்தியன் 3 இருக்கிற சீன்ஸை கொஞ்சம் இங்கே வச்சுருந்தீங்கன்னா இந்த படம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குண்டா, அவ்வளோ அந்த மாதிரி தோணுச்சு. இந்தியன் 3 கிளிம்ஸை காமிச்ச அப்புறம் தான் படம் கொஞ்சம் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு தோணுது. நீங்கள் அரண்மனை மாளிகைலாம் ஹிட் பண்ணவங்க லூசுக்க மாட்டீங்க. இதெல்லாம் நெகட்டிவ் சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. ஆவரேஜ் தான். ஒரு கிராண்டாக பார்க்குறதுக்கு இந்த படம் தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருக்குது. சும்மா 2 லொக்கேஷனில் முடிக்கிற மாதிரி கிடையாது. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீன்ஸாக தான் கொஞ்சம் லேக் அடிக்கிறதா தான், அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோ சீன்ஸ் அவ்வளோ நடக்கிறதா காமிச்சிருக்காரு. பார்க்கலாங்க, ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். அரண்மனை மாளிகை ஹிட் பண்ணிங்களாடா டே, இதெல்லாம் எவ்வளோ பெட்டரா, உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். மாளிகை ஹிட் பண்ணி விட்டு என்ன அது, இதெல்லாம் பேச்சா அது. ஜாலியாக பார்க்கலாம். ஒரு ஃபேண்டஸியாக வச்சுக்க வேண்டியதான். இந்த வயசில் இவ்வளோ இது பண்ணுறாரு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் முன்னாடி வரத தாத்தாவை எல்லோரும் துரத்துற சீன்லாம் புதுசாக தானே இருந்துச்சு. ஒரு தாத்தாவை ஊரே துரத்துது, அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. புதுசாக தான் இருந்துச்சு எனக்குலாம். இதுக்கெல்லாம் போய் ரிவ்யூ இப்படி சொல்லாமல் இருக்கலாம் தான் நினச்சேன். இந்த 1 மினிட்டு போட்டுட்டு ரிவ்யூ போடலாம். ஆனால் இவங்க அரண்மனை ஹிட் பண்ணவங்கள நான் விடுவேண்ணா. படம் வந்து பார்க்கலாங்க, அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. லென்த்தி தான் கொஞ்சம், பார்க்கலாம் ஒரு வாட்டி ஜாலியாக.